கர்த்தர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த லெந்து காலங்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்ட கேள்விகள் சிலவற்றை நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் மார்க் 3 அதிகாரம் 4 வசனம், லூக்கா 6 அதிகாரம் 9 வசனம், அவர்களை பார்த்து ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் உபதேசித்துக் கொண்டிருக்கையில் அங்கே சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் வந்தான். அவனுடைய கையை அவர் குணமாக்கப் போகின்றார். அவர் ஓய்வு நாளிலே குணமாக்குவது தவறானது, அது ஓய்வு நாள் கட்டளையை மீறுவது என்று அங்கே சிலர் குற்றம் சாட்டி வந்தார்கள். அந்த நிலையிலே அந்த மனுஷனை நிறுத்தி ஓய்வு நாளில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்று கேட்கின்றார். அப்படியானால் தேவகுமாரன் நன்மை செய்து அந்த மனுஷனுடைய கையை குணமாக்க வேண்டும் என்று எல்லாரும் விரும்புவார்கள், அதுதானே நியாயம். ஆனால் அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அப்படியானால் ஒரு சாரார் அந்த மனுஷன் நன்மை பெற வேண்டும், தேவகுமாரன் நற்செயல்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஒரு சாரார் இது செய்யக்கூடாத செயல்களிலே அவர்களாகவே சேர்த்துக் கொண்டு ஓய்வு நாளில் குணமாக்க கூடாது என்று ஒரு சாரார் வாதிட்டு வந்தார்கள். அப்பொழுது தேவகுமாரன் ஒரு மனுஷன் மீது இவர்கள் கரிசனை உள்ளவர்களாக அவன் குணமாக வேண்டும், அதை செய்வதற்கு தேவகுமாரன் காத்திருக்கின்றார், அதை அவர்கள் விரும்பாமல் மௌனமாய் இருக்கிறார்களே என்று ஆண்டவர் விசனமடைந்து அந்த மனுஷனை உன் கையை நீட்டு என்றார். அவன் அந்த கையை நீட்டினான். அப்பொழுது அது மறு கையை போல குணமாயிற்று. அப்படி என்றால் ஜனங்கள் எல்லாம் உடனே சந்தோஷப்பட்டார்கள் என்று குறிப்பிடப்படாமல் வேதபாரகரும் பரிசேயரும் விசனமடைந்து அவரை கொலை செய்யும்படிக்கு ஆலோசனை பண்ணினார்கள் என்று வருகிறது. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளை குறித்து மிக தெளிவாக சரியாக விளக்கம் அளிக்கின்றார். யாத்திராகமம் 20 அதிகாரம் 8 வசனத்திலே தேவன் ஒரு கட்டளையிட்டார், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. ஏன் நினைப்பாயாக என்று சொல்லுகின்றார், ஆசரி என்று சொல்லாமல்? அப்படி என்றால் பல்வேறு சூழ்நிலைகள் வரும், நீ ஆசரிக்க முடியாமல் போகலாம், ஆனால் உன்னுடைய மனதிலே அப்படி ஆசரிக்க வேண்டும் என்று விரும்புவாயாக. அப்படியானால் மனதளவிலே கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமாய் அந்த நாளை ஆசரிக்க வேண்டும் என்று விரும்பு. நீ சிறைப்பட்டு போன தேசத்திலும் அடிமையாய் இருக்கும் இடத்திலும் அதை அனுசரிக்க விடாதபடிக்கு வேறு நியமங்கள் இருந்தால் நீ வேலை செய்யாமல் அந்த நாளை கழிக்க முடியாது. எனவே வேலை செய்தாக வேண்டும். ஆனால் மனம் எல்லாம் அந்த நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் என்று இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். தேவகுமாரன் பூமிக்கு வந்தபோது தேவனுடைய கட்டளைகளுக்கு மேலாக ஓய்வு நாளை குறித்து மட்டும் 600 கட்டளைகளை அவர்கள் எழுதி வைத்திருந்தார்கள். ஒரு மனுஷன் இன்னென்ன வேலை செய்யலாம், இன்னென்ன வேலை செய்யக்கூடாது, இவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணலாம், அதற்கு மேல் பிரயாணம் பண்ணக்கூடாது என்றெல்லாம் அநேக கட்டளைகளை வைத்திருந்தார்கள். அதிலே ஒன்றுதான் ஓய்வு நாளிலே படுக்கை எடுத்துக்கொண்டு நடப்பது. தேவகுமாரன் பெதஸ்தா குளத்தின் அருகே 38 வருஷமாய் நோய்வாய்ப்பட்டிருந்த ஒரு மனுஷனை குணமாக்கி நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். அவன் அப்படியே எடுத்துக்கொண்டு செல்லும் போது படுக்கை எடுத்துக்கொண்டு நடப்பது உனக்கு தகுதி அல்ல என்று சொல்கிறார்கள். என்னை குணமாக்கினவர் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார் என்று சொல்லுகின்றார். அவர் யார் என்று பின்னர் அறிந்து கொண்டு என்னை குணமாக்கினவர் இயேசு என்று அறிவித்தான். அப்பொழுது இந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ளாதனாலே அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். யாரை பார்த்து? தேவகுமாரனை பார்த்து. பரத்திலிருந்து இறங்கி வந்த ஒரே ஒருவர், தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார், பிதாவையும் அவர் வாசம் பண்ணும் பரலோகத்தையும் கண்டவர், அதை குறித்து சொல்லுவதற்காகவும் நம்மை வழிநடத்தி செல்வதற்காகவும் இறங்கி வந்தவரை பார்த்து இவர் பரத்திலிருந்து வந்தவர் அல்ல என்று பாவிகளான மனுஷர்கள் சொல்லுகின்றார்கள். ஓய்வு நாளை எப்படி கை கொள்வது? இவர்களாக எழுதி வைத்துக் கொண்ட பிரமாணங்களை கொண்டு ஓய்வு நாளை கை கொள்வதா? தேவன் சொன்னபடி பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்பது என்ன? அதை தேவகுமாரன் சரியாக விளக்கமாய் சொல்லுகின்றார். ஏனென்றால் அவர் ஒருவரே அதற்கு தகுதி உள்ளவர். பிதாவின் கட்டளைகளுக்கு குமாரன் ஒருவரே சரியான விளக்கம் சொல்ல முடியும். மார்க் எழுதிய சுவிசேஷம் 2 அதிகாரம் 27-28, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது, ஆகையால் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். ஓய்வு நாளை எப்படி பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும்? அந்த நாள் மனுஷனுக்காக ஏற்படுத்தப்பட்டது என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். ஓய்வு நாள் மனுஷனுக்காக ஏற்படுத்தப்பட்டது.
தேவகுமாரன் சொல்கின்றார், 38 வருஷமாய் படுத்திருந்தவன் நோய் நீங்கி குணமானான். அது எவ்வளவு முக்கியமான செயல். இன்னொரு நாள் அவன் படுத்திருக்க வேண்டும், அதன் பிறகு குணமாக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது எப்படி மடமையான செயல். 18 வருஷமாய் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியை ஆண்டவர் தொட்டு சுகமாக்கி தலை நிமிர்ந்து வாழச் செய்கின்றார். அப்பொழுதும் ஜெபாலய தலைவன் கோபமடைந்து 6 நாள் உண்டே, அந்த 6 நாளிலே வந்து குணமாகிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது. அப்படி எங்கே கட்டளையிட்டிருக்கிறது? கட்டளை நாங்கள் தான் இட்டிருக்கின்றோம். வேதத்திலே அப்படி சொல்லப்படவில்லை. குணமாக்குதல் என்ற ஒரு அனுபவத்தை குறித்து அது எந்த நாளிலே செய்யப்பட வேண்டும் என்று வேதத்திலே குறிப்பிடப்படவில்லை. ஆனால் ஒருவர் பரத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறார், அவர் மட்டுமே அந்த செயலை செய்ய முடியும். அவர் அந்த செயலை செய்கிறார். அவர் சொல்லுகின்றார், ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. அப்படியானால் அந்த 38 வருடம் நோயுற்றவனை விடுதலையாக்க வேண்டியது எவ்வளவு அவசியம். 18 வருஷமாய் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தவளை தலை நிமிர்ந்து வாழ செய்ய வேண்டியது எவ்வளவு அவசியம். ஒவ்வொரு நாளும் அவர்கள் வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவகுமாரனை கண்ட பிறகும் அந்த வேதனை இன்னொரு நாள் தொடர வேண்டுமா? அப்பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகின்றார், உங்களில் எவனாகிலும் தன்னுடைய ஆடு மாடுகளை ஓய்வு நாளிலே அவிழ்த்து கொண்டு போய் சென்று தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? நாம் ஓய்வு நாளிலே சுவாசிக்க வேண்டும், உணவு உண்ண வேண்டும், வாழ வேண்டும், எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவளிக்க வேண்டும். நீங்கள் ஆடு மாடுகளை குறித்து கரிசனை உள்ளவர்களாய் அதை செய்யும் போது சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை இந்த கட்டில் இருந்து விடுதலையாக்க வேண்டியது அவசியம் இல்லையா என்று ஆண்டவர் கேட்கின்றார். அப்பொழுது அதை கேட்ட அவரை விரோதித்திருந்த எல்லாரும் வெட்கப்பட்டு போனார்கள். ஜனங்கள் அவரால் செய்யப்பட்ட அந்த மகிமையான செயலை கண்டு தேவனை துதித்தார்கள். ஓய்வு நாள் கட்டளையை அபத்தமாக தாங்கள் விரும்புகிறபடி எழுதி வைத்திருந்தவர்கள் வெட்கத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள். அதை உரிய முறைப்படி சரியானபடி கடைபிடிக்கும்படிக்கு கற்பித்த தேவகுமாரனை எல்லாரும் மகிமைப்படுத்தினார்கள். இயேசு ஓய்வு நாளிலே பயிர் வழியே போனார். அப்பொழுது அவருடைய சீசர்கள் பசியாயிருந்து கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினார்கள். அப்பொழுது பரிசேயர் அவர்களை பார்த்து, ஓய்வு நாளில் செய்யத்தகாதே அவர்கள் செய்கிறார்கள். ஆண்டவர் அவர்கள் உணவு உண்கிறார்கள், அது நியாயமானதுதான், பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று நீங்கள் அறிந்தால் குற்றமற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்க மாட்டீர்கள். அவர்கள் செய்வது குற்றமற்ற செயல். அப்படியானால் மற்றவர்கள் என்ன செஞ்சாலும் குற்றம் சாட்ட வேண்டும் என்று ஆயத்தமாய் இருக்கிற ஒரு கூட்டம், தேவனுடைய கட்டளைகளை புரிந்து கொள்ளாத ஒரு கூட்டம், அவர்களுக்கு ஆண்டவர் தெளிவாக சொல்லுகின்றார், ஓய்வு நாளில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம்? நன்மை செய்வதும் ஜீவனை காப்பதும் தான் நியாயமானது என்று அவர்களுக்கு விளங்க பண்ணுகின்றார். அப்படியானால் இப்பொழுது ஓய்வு நாளை நாம் எப்படி ஆசரிக்க வேண்டும்? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியினால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஓய்வு நாள் என்பது தேவன் ஆசீர்வதித்த நாள். அந்த நாளை அவர் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். தீமைகளை செய்யக்கூடாது, நன்மையானவைகளை செய்யலாம். ஜீவனை காக்கும் வேலையை செய்யலாம். ஓய்வு நாளிலே ஊழியம் செய்யலாமா? செய்யலாம். ஜீவனை காக்கும் பணியை செய்யலாம். தீமைகளை செய்யக்கூடாது. அதுதான் பரிசுத்தமாய் ஆசரிப்பது. எனவே ஓய்வு நாள் கை கொள்ளப்படும் போது தேவனுக்கு ஏற்றவைகளையும் பக்தி விருத்திக்கு ஏதுவானவைகளையும் நாம் செய்யலாம். ஓய்வு நாளை பரிசுத்த குறைச்சலாக்காதபடி ஆசரித்து ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன் கையை காத்து கொண்டிருக்கிற மனுஷனும் பாக்கியவான். ஓய்வு நாளை பரிசுத்த குறைச்சலாக்காதபடி ஒரு பொல்லாப்பையும் செய்யாதிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படின்னா பொல்லாப்பு செய்தால் அந்த ஓய்வு நாளை பரிசுத்த குறைச்சலாக்குகின்றோம், நன்மை செய்தால் பரிசுத்தத்தை காத்து கொள்கிறோம். அப்படியானால் கர்த்தர் ஆசீர்வதித்த நாள் இன்னமும் ஆசீர்வதிக்கப்பட்டதாகவே இருக்கிறது. அதிலே பரிசுத்தமானவைகள், நன்மையானவைகள், ஜீவனை காக்கிறவைகளை நாம் செய்ய வேண்டும். அதைத்தான் தேவகுமாரன் செய்தார். நாமும் அப்படியே செய்ய வேண்டும். அப்படியானால் ஓய்வு நாள் என்பது என்ன கிழமை? அதை ஆண்டவர் முதலிலிருந்தே சொல்லவில்லை. உலகம் முழுவதும் ஞாயிற்றுக்கிழமை தான் 7ஆம் நாள் அல்லது சனிக்கிழமை தான் 7ஆம் நாள் என்று சொல்லவில்லை. 6 நாளை எண்ணிக்கொள்ளுங்கள், வேலை செய்யுங்கள். 7வது நாள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள். அதை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். நீங்கள் வாழும் இடத்திலே எந்த நாள் அப்படி ஓய்வு நாளாக அனுசரிக்கப்படுகிறதோ அந்த நாளிலே நீங்கள் நன்மை செய்து ஜீவனை காத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அரபு தேசங்களிலே வெள்ளிக்கிழமைகள் விடுமுறை தினமாக ஆசரிக்கப்படுகிறது.
அங்கே வாழும் கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமைக்கு பதிலாக வெள்ளிக்கிழமையிலே தேவாலயத்தில் ஆராதனை நடத்தி அதை அனுசரிப்பார்கள். இங்கே வெளியில் இருக்கவங்க அது தப்பு, எந்த தேசத்துல எப்படி இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை நீங்க கண்டிப்பா லீவ் போட்டுட்டு அந்த நாளிலே ஒரு வேலையும் செய்யாமல் ஆசரிக்க வேண்டும் என்று யாராயிலும் சொல்வானாகில் அவன் ஒரு மடையன். அந்த தேசத்திலே அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்தாக வேண்டும். அங்கேயும் சிலர் என்ன இருந்தாலும் நாம ஞாயிற்றுக்கிழமை விடக்கூடாது என்று சொல்லி ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போயிட்டு வந்து ஆராதனை நடத்துவார்கள். சரி, அது கூடுதலாக ஒரு நாளை ஆராதனை நடத்தும் நாளாக அவர்கள் வைத்துக் கொள்வது நல்லதுதான், பக்தி விருத்திக்கு ஏதுவானதாக இருக்கும். ஆனால் அந்த கிழமையை பிடித்து கொண்டு அன்றைக்குத்தான் செய்ய வேண்டும் என்று அவர்கள் சொல்வதுதான் தப்பு. இன்னைக்கு குறிப்பிட்ட கிழமையில தான் நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். அது ரோம கேலண்டரிலே அப்படி குறிப்பிடப்பட்டிருக்கிறது, எபிரேய கேலண்டரிலே இப்படி குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அரபு நாட்காட்டிகளிலே அப்படி குறிப்பிடப்பட்டிருக்கிறது, இந்தியாவிலே இப்படி குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று தலையை பீத்துக் கொண்டு நாம் எதை கைக்கொள்ள வேண்டும் என்று ஆராய்ந்து கொண்டிருப்பது அவசியமில்லாத செயல். அப்படியானால் 6 நாள் வேலை செய்ய வேண்டும், ஒரு நாள் பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். அந்த நாள் மனுஷனுக்காக ஏற்படுத்தப்பட்டது என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 21-22, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு நீங்கள் வசிக்கும் இடத்திலே உங்களுக்கு எதை வாய்க்க பண்ணினாரோ அந்த நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். கர்த்தர் சொன்னது ஜீவனை காக்க வேண்டும், நன்மைகளை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட சிந்தனைகளோடு வாழ கர்த்தர் தாமே நமக்கு நல்ல கிருபைகளை தந்தருள்வாராக. ஆமேன்.